Hello, UGTRB English, Unit 1, History of English Literature, Chapter 4, from Chaucer to Total's Miscellany, that is from 1400 to 1557. Hello, everybody. Happy New Year. Dear teachers, you are preparing very seriously for your UGTRB exams at this juncture. On the first day of this year, 2024, I wish you all a wish fulfilling year. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும் என்று வாழ்த்தி இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைக்கிறீங்க, கடினப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் எந்த இலக்கை நோக்கி ஓடுறீங்களோ அந்த இலக்கு உங்களுக்கு வசப்படும் என்ற அந்த வாழ்த்தோடு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். In this video we will see what are the major happenings and how did poetry and prose developed between Chaucer and the Elizabethan age. அதுக்குள்ளார நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. Now coming to the first topic, that is the 15th century, that is the first topic. சரி, 15th centuryயில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹட்சன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? ஓகே சார், என்ன தான் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வித் சாசர், ஓகே, வித் சாசர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாஸ் ஹேவிங் அ பிரில்லியன்ட் பிகினிங். சாசரோடு என்ன ஆச்சான், இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கே ஒரு பிரில்லியன்ட் பிகினிங் கிடச்சிச்சு. தெர் வாஸ் அ பிகினிங் ஸ்டார்ட். பட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாசர், சாசருடைய இறப்புக்கு பின்பு தெர் வாஸ் அ பேரன் பீரியட் இன் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி. அண்ட் டியூரிங் திஸ் பீரியட் தெர் வாஸ் நாட் மச் ப்ரொடக்டிவ் ஸ்டஃப். நிறைய இருந்தது, பட் இட் வாஸ் நாட் ஸோ ஃபர்டைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஹட்சன் முன் வைக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃபேமஸான கான்செப்டை அவர் முன் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அங்கே அன்ப்ரொடக்டிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ கிரேட் ரைட்டர் டியூரிங் திஸ் பீரியட். நோ கிரேட் ரைட்டர். அங்கே சார்ஜர் பார்த்தீங்கன்னா 14th centuryயில் சார்ஜர் இருந்தார். ஓகே, அவருடைய கண்டெம்பரரிஸ் ஒரு சில பேர் இருந்தாங்க. இங்கே 15th centuryயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல புக்கை எழுதுகிற அளவுக்கு ஒரு நல்ல ரைட்டர் இல்லை. There was a dearth of literary talent. Dearth அப்படின்னா there was a lack of literary talent அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இவர் சொல்லியிருக்கிறாரு. வேறு என்னென்ன விஷயம்லாம் 15th century பேசும்பொழுது சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 15th century John Wycliffe and his Reformation zeal was brought down. ஜான் வைக்லிஃபுடைய அந்த ரெஃபர்மேஷன் ஜீல் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. எதனால் கொண்டு வந்தாங்க? யூஸிங் பர்சக்யூஷன்னா டு பர்சக்யூட் அப்படின்னா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது மூலியமா. ஓகே, ஸோ ஆல் த எஃபர்ட்ஸ் ஃபார் ரெஃபார்ம் வேர் brought to an end. Okay, the free movement of thought was checked. யாரும் ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியல. இட் வாஸ் கம்ப்ளீட்லி செக்ட். தெர் வாஸ் செக் ஆன் ஃப்ரீ தாட் அப்படின்னு ஹட்சன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் அ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். 15th centuryயில் தேர் வேர் மெனி பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ். என்ன சார் மேஜரான பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have something called the 30-year struggle for power, 1455 to 1486. It is also called the War of the Roses. Two big houses, they were vying for power. அவங்க ரெண்டு பெரிய பிரபுக்களின் குடும்பங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, they were fighting for 30 years to become noble, to become powerful, to become the rulers of the nation. அதனால் என்ன ஆச்சு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு குடும்பங்களிலும் நிறைய நோபல் மென் பிரபுக்கள் இறந்து போனார்கள். இறந்து போனதுனால பெரிய ஸ்கில்டு பீப்புள் யாருமே இல்லாமல் போனார்கள். ரெண்டாவது, சார்ஜருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபியூடலிசம் வாஸ் வெரி பாப்புலர். ஆனால் பிகாஸ் ஆஃப் த 30 years war, the feudalism
and its foundation was shaken. நிலப்பிரபுத்துவம் அதனுடைய என்ன பண்ணுறாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, அடிமட்டமே அடிக்கட்டிடமே அசைத்து பார்க்கப்பட்டது. எதனால்? பிகாஸ் ஆஃப் 30-year war. அதற்கப்புறம் என்னாச்சு? தி எஜுகேஷன் வாஸ் வெரி வெரி லோ and those who went to the university they spent time in needless controversy. தேவையில்லாமல் தர்க்கங்களில் தங்களுடைய நேரத்தை வீணடித்தார்கள் அப்படின்னு ஹட்சன் சொல்லியிருக்கிறார். நவ் இது இல்லாமல் ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக ஹட்சன் சொல்கிறது என்ன அப்படின்னா, த மிடில் கிளாஸ் பீப்புள் they became very powerful now. The power of the middle class. Okay, power of middle class. And the middle class people, when they became power, enachu, they became corrupted. Their spirit was corrupted, and this was hostile to the intellectual interest of any kind. அவங்க வந்து ரொம்ப கரப்டட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பிரபுக்கள் இல்லை, பிரபுக்களுக்கு கீழே இருந்த அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க, தே வாண்டட் டு கம் டு பவர். இது வரைக்கும் அவங்க காசு பணம் பார்க்கல, பவரை ரொம்ப அதிகமாக பார்க்கல, பட் அது எல்லாம் அவங்க கையில் வந்து என்ன பண்ணாங்க, தே பிகேம் கரப்டட். ஓகே, ரைட்டு. அப்போ இது எல்லாமே நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிக்கிட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லணும்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, in the 15th century பின்னாடி சொல்லுவார், there was a revival of literary thought. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறாருன்னா, he is going to speak about the poetry of the 15th century. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயட்ரிக்கு வராரு. போயட்ரியை சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருங்கன்னா, ஜென்ரலி there was lifelessness in 15th century verse. ஏன் அது லைஃப்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா, பிகாஸ் இட் வாஸ் imitative. Okay, 15th century literature poetry was imitative. அப்படியே பிட் காப்பி அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. யார் அவங்க காப்பி அடித்தாங்க? தே காப்பீடு சாசர். தே காப்பீடு சாசர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், பர்டிகுலர்லி இன் மேட்டர் அண்ட் ஸ்டைல். சாசருடைய மேட்டரையும் சாசருடைய ஸ்டைலையும் அப்படியே காப்பி பண்ணாங்க. பட் தெர் இஸ் ஒன் ஒரிஜினல் ஒர்க் ஐடென்டிஃபைட் பை ஹட்சன். என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is the flower and the leaf. This work is ascribed. It's a poem which is ascribed to Chaucer himself. இந்த போயம் வந்து ஒரு நல்ல போயம்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த போயம் எழுதுனது யார் அப்படின்னு தெரியல. பட் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சாசருடைய ஒர்க். அப்போ சாசருடைய ஒர்க் நல்ல ஒர்க்காக தானே இருக்கணும் அப்படின்னு ஹட்சன் ஆர்கியூ பண்ணுறாரு. நவ் he speaks about imitators of Chaucer. சாசருடைய imitators யார்? Chaucerians. Okay, both in England and in Scotland. ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் அதில் ஒரு ரைட்டர் சொல்கிறார். யார்? தாமஸ் ஆக்லேவ் ஆர் ஹாக்லேவ், 1370 to 1450. அண்ட் இவர் என்ன பண்ணியிருக்கார்? தாமஸ் ஆக்லேவ், he wrote a long poem called the governor or the governale of princes. The governale of princes, in which he used Chaucer's 7-line stanza rhyming AB AB BCC in the prologue. Okay, in which he describes his grief on Chaucer's death and sings his master's praise. Okay, the governale of princes la யாரை பற்றி பேசியிருக்காரு? It's about the death of Chaucer. So it's almost elegiac. Okay, it's almost elegiac in tone. Okay, next one. அவருடைய மைனர் போயம் என்ன அப்படின்னா, மர்டர் ஆஃப் காட். மர்டர் ஆஃப் காட்னா மர்டர் ஆஃப் காட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜான் லிட்கேட். ஜான் லிட்கேட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he lived between 1370 to 1449. He is a Benedictine monk of Bury St. Edmunds. Okay, இவர் என்ன பண்ணியிருக்காரு? He has produced enormous quantity of verse. And அவருடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, ஸ்டோரிஸ் ஆஃப் தீவ்ஸ், which was designed as a new Canterbury Tales. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. which work is designed as a new Canterbury Tales அப்படின்னு கொஷின் கேட்டு போயிடுவாங்க. It is stories of thieves.
அண்ட் இவர் வேறு ஒரு 2 ஒர்க்கும் எழுதினார். ஒன்று ட்ராய் புக், தி அதர் ஒன் இஸ் ஃபால் ஆஃப் பிரின்சஸ், விச் this particular fall of the princess பற்றி அவர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இட் இஸ் அ paraphrase of the Latin work by Boccaccio, The Fall of Prince. It's only actually a French paraphrase. John Lydgate, he produced Fall of Prince, which was a French paraphrase of a Latin work by Boccaccio அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, the best poetry came from Scotland, okay, which was original அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குற ஒர்க்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒர்க்கு கிடையாது அப்படிங்கிறாரு. என்ன ஒர்க்? அவர் ஒர்க்கு பெரிய ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, he speaks about King James I of Scotland. and King James அவருடைய ரொம்ப ஃபேமஸாக ஒர்க்காக எல்லோரும் சொல்கிறது the king is squire அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி a king's record, a king's notebook அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணார், this King James I of Scotland, he fell in love with Lady Jane Beaufort, okay, who was the daughter of daughter of the Duke of Somerset, who later became his wife. என்ன சார் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this man, King James என்னது, King James I of Scotland, he wrote his work, The King is Squire, using Chaucerian 7-line stanza, and because of the usage by a king, it came to be known as Rhyme Royal. Which stanza is called Rhyme Royal அப்படின்னு கேட்டுவாங்க. what to say, Chaucer's 7-line stanza, அதனுடைய ரைம் ஸ்கீம் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ கைண்ட்லி ரிவைஸ். நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ரைட்டர், த கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர் பிட்வீன், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். த கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர் பிட்வீன் சாசர் அண்ட் ஸ்பென்சர் யார் அப்படின்னா, வில்லியம் டன்பார். இவரை தான் பெரிய ரைட்டருங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருந்தது, அவருடைய ரைட்டிங்ஸில் ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருந்தது. அப்புறம் அவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, தி எலகாரிக்கல் போயம் த திசில் அண்ட் த ரோஸ், திசில் அண்ட் த ரோஸ், which was composed to commemorate the marriage of King James IV of Scotland and Margaret, the daughter of Henry VII of England. இது யாரை ஃபாலோ பண்ணது? சாசரை ஃபாலோ பண்ணி எழுதுனது. சாசருடைய ரைட்டிங் ஸ்டைலை அடாப்ட் பண்ணி அப்படியே எழுதினார். ஓகே, நவ் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் மேன் what is it, வில்லியம் டன்பார் was famous for a satirical ballad. ballad அப்படின்னாவே நமக்கு தெரியும், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லிரிக் போயம் which narrates a story அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு எழுதின ரொம்ப ரொம்ப முக்கியமான satirical ballad என்ன அப்படின்னா, The Dance of the Seven Deadly Sins, which had a combination of vigor, energy, broad humor, நல்ல ஹியூமர் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்தது? There was homely pathos. Pathos means sufferings. Okay, now coming to the Scottish poets, யாரெல்லாம் ஸ்காட்டிஷ் சாசீரியன்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்காட்டிஷ் சாசீரியன்ஸ், ஓகே, ராபர்ட் ஹென்ரிசன். Okay, he followed Chaucer's model. என்ன ஒர்க்? இந்த ஒர்க் ரொம்ப முக்கியம், Testament of Cressida, which was again an adaptation on Troilus and Cressida. Troilus and Cressidaவை அப்படியே அடாப்ட் பண்ணி இவர் ஒரு ஒர்க் கொண்டு வந்திருக்காரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, there is another work which is mentioned by Hudson, that is Robin and Maitne. And அதனுடைய ஸ்டோரி என்ன? A story which anticipates Burns the Duncan Gray. Duncan Gray அப்படின்னு Burns ஒன்று எழுதியிருக்காரு. அதில் இருக்க ஸ்டோரி மாதிரி இந்த ஸ்டோரி முன்னாடியே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. Now moving on to Gawain Douglas. This man was a bishop of Dunkeld. அவருடைய ஃபேமஸான ஒர்க் வந்து போலீஸ் ஆஃப் ஆனர். அண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, this particular his original prologues to the successive books of his translation of Amulet. Okay, இவர் என்ன பண்ணார்?
he translated Aeneid into English. Okay, he translated Aeneid, the epic, Italian epic, into English அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள். என்ன அப்படின்னா இந்த ஆல் தி ஸ்காட்டிஷ் போயட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா they imitated Chaucer completely. They imitated Chaucer's writing style. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம். சாசர் என்ன பண்ணார், he had a picturesque quality சொன்னோம். he always focused on May morning சொன்னோம். garden landscape சொன்னோம். okay, he followed all these things as a convention. okay, and Douglas என்ன பண்ணார், in 3 of Douglas prologues, 3 prologueல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா he deals with country in spring, in autumn and in winter. அந்த 3 சீசன்ஸில் இந்த கண்ட்ரி எப்படி காட்சி கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு அழகாக ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்னு ஹட்சன் சொல்கிறாரு. ஓகே, now we move on to the battle of Otterburn. okay, இந்த 15th century வர்றதுக்கு முன்பு ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னா the battle of Otterburn or Brown Maid and the other ballads of Robin Hood cycle. Robin Hood cycle-ம் இந்த 15th century தான் ரொம்ப பாப்புலராக ஆச்சு. ஓகே, ரைட். இதில் சொல்லி முடிச்சுட்டு he moves on to the prose of 15th century. ஓகே, 15th century அப்படின்னு சொல்லும் பொழுது போயட்ரி ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, பட் ப்ரோஸ் was better than poetry. This is observation made by Hudson. okay, now அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா the English writers, they were beginning to shape the rough material of their native tongue into something like literary form. In the 15th century தான் என்ன பண்ண Englishmen, they started shaping their own vernacular literature. ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா it is Reynold Peacock. Reynold Peacock is a very famous prose writer, and this man was the bishop of Saint Asaph, and afterwards he became also the bishop of Cistern. okay, and this man played a very important role in religious controversies of his time அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. இவரை பற்றி சொல்லும் பொழுது he is a conservative. ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பார், ட்ரெடிஷ்னலாக இருப்பார். ஓகே, he was also very very radical. ஓகே, அந்த டைமில் எந்த ரிலிஜன் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னா விக்லிப்ஸ் ரெஃபார்ம் மூமெண்ட், லொலார்ட் மூமெண்ட் வாஸ் வெரி ஃபேமஸ். அதிலிருந்து இவர் கொஞ்சம் விலகி இருந்து தன்னையே ஒரு நல்ல திங்கராக என்ன பண்ணார், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இவருடைய ஃபேமஸான ஒர்க் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா த அப்ரெசர் ஆஃப் ஓவர் மச் பிளேமிங் ஆஃப் த கிளர்ஜி. அதுக்கப்புறம் இட்ஸ் கால்டு த புக் ஆஃப் ஃபெய்த். ஓகே, த புக் ஆஃப் ஃபெய்த். இந்த 2 ஒர்க்கை பற்றியும் சார்ல்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தே ஆர் லேண்ட்மார்க்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி. அது லேண்ட்மார்க்கில் ஒரு ஹிஸ்ட்ரி சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கப்புறம் அந்த செக்ஷன் வந்து there is a section on political treaties. There were a few writers who wrote political treaties, political documents. யார் அதில் முக்கியமானவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர் ஜான் ஃப்ராட்டெஸ்க். ஓகே, ஜான் ஃப்ராட்டெஸ்க் அவருடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் an absolute and a limited monarch. okay, and then there were also writings by William Caxton. அப்புறம் இந்த ஏரியாவில் 15th century the greatest prose production in the 15th century is Marthe d'Arthur. Marthe d'Arthur is a very important work. ஓகே, இப்போ தாமஸ் மேலரியோட லைஃப்பை பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா we do not know much about Thomas Mallory's life, but we know that he was a knight, and according to Caxton he completed his studies in 9th year of King Edward IV, that is in
1470. But this work is a compilation made of number of French romances in a work, Morte de Arthur, and this was based on French romance. ஓகே, ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸில் இருந்த விஷயங்களை அப்படியே எடுத்து தான் சாசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இதில் ஃபேமஸான லெஜெண்ட் என்ன? வாட் இஸ் த ஃபேமஸ் லெஜெண்ட் ஹியர்? த ஃபேமஸ் லெஜெண்ட் ஹியர் இஸ் the legend of Arthur and the Round Table Knights. Excuse me, teachers, I am back. என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா, தாமஸ் மேலரி. ஓகே, தாமஸ் மேலரி தானே? எஸ் எஸ் எஸ், ரைட். தி ஆத்தர் இஸ் மார்டே டே ஆத்தர். மார்டே டே ஆத்தருடைய ரைட்டர் யார் அப்படின்னா சர் தாமஸ் Mallory. Oh, excuse me, there is a little problem here. I'll get back. The author of Morte d'Arthur, considered by Hudson as the great prose production of the 15th century. 15th centuryல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ப்ரோஸ்லேயே ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ப்ரோஸ் அப்படின்னா இட் இஸ் Morte d'Arthur by Sir Thomas Malory. இந்த சர் தாமஸ் மேலரி என்ன பண்ணார் அப்படின்னா, இவரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, ஹி வாஸ் அ நைட். ஏன் அப்படின்னா அவருக்கு பேருக்கு முன்னாடி சார் அப்படிங்கிற பட்டம் இருக்குது. ஓகே, ஸோ ஹி வாஸ் அ நைட் அண்ட் அக்கார்டிங் டு Caxton, ஓகே, திஸ் மேன் Mallory completed his work in the 9th year of King Edward IV, that is in 1470. And how was this work compiled? அப்படி கேட்டீங்க, it was based on French romances. It was based on French romances. ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், ஆனால் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன பண்ணார், அதை உள்வாங்கி இவரே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமானது கிங் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, கிங் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் right. So this work, Morte d'Arthur, is actually a compilation made from a number of French romances. நிறைய ஃப்ரான்ஸில் ரொமான்சஸ் இருந்தது, அட்வென்ச்சர்ஸ் டேல்ஸ். அது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணார், எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி என்ன பண்ணார், he converted into different cycles. ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான சைக்கிள் என்ன அப்படின்னா கிங் ஆர்த்தர் அண்ட் his knights of the round table. And Malloryயுடைய எய்ம் என்ன? வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் Mallory in writing Morte d'Arthur அப்படின்னு கேட்டிங்கன்னா, Mallory's object being to digest the scattered stories into connected summary. சும்மா அப்படியே சதுரி கிடந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு கனெக்டட் சம்மரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர் இறங்கினது தான் நமக்கு இன்றைக்கி Morte d'Arthur அப்படிங்கிற ஒரு ஒர்க்காக இருக்குது. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு யார் கொடுக்குறா? ஹட்சன் தான் கொடுத்துருக்காரு. நவ் மூவிங் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, Morte d'Arthur ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, திஸ் ஒர்க் அப்பியர்டு when the medieval spirit was fast dying. அந்த medievalism, அந்த medieval கான்செப்ட், சிவல்ரிக்கு மேலே இருந்த பற்று அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க நேரத்தில் this work came and it started emphasizing on the importance of feudalism, and also the medieval spirit. இந்த medieval spirit பற்றி திருப்பியும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணது. இந்த ஒர்க்கை பற்றி Caxton என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வில்லியம் Caxton. He says about Mallory. என்ன Mallory பற்றி சொல்லும்போது, it contains the noble acts, feats of arms of chivalry, prowess,
hardiness, humanity, love, courtesy, and very gentleness. Okay, which formed at least the ideal of the ancient system of knighthood. ஒரு நைட்ஹுட்டுக்கு தேவையான எல்லா பேசிக் ஐட்டம்ஸையும் அவர் எழுதின ஒர்க்லையும் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார். ஓகே, நவ் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த மார்டே டாத்தா அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்து இட் இன்ஃப்ளூயன்ஸ்டு மெனி ரைட்டர்ஸ் லைக் மேத்யூ அர்னால்ட், ஸ்வின்பர்ன், வில்லியம் மாரிஸ் அண்ட் அதர் ரைட்டர்ஸ். என்ன அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, டென்னிசன் he wrote a very famous work called The Idylls of the King, okay, which is to be remembered for competitive exam point of view. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, மலரி பிளே உடைய மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. ஓகே, he doesn't give attention to grammar but he gives attention only to racy and picturesque, and on occasion he becomes really impressive. ஏன் அவருக்கு கிராமர் முக்கியம் இல்லை, சென்டென்ஸ் முக்கியம் இல்லை, ஆனால் எது முக்கியம், ரேசி அண்ட் பிக்சரிஸ்க் போர்ட்ரேயல் ரொம்ப ரேசியாக இருக்கணும், என்கேஜிங்காக இருக்கணும், அதே நேரத்தில் ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ரேம் மாதிரி இருக்கணும். ரெண்டாவது ஒரு சில அக்கேஷனில் he himself became very very impressive அப்படின்னு சொல்லிட்டு. நவ் இந்த 15th century எண்டில் பார்த்தீங்கன்னா there was a very famous movement which crept in, and the famous movement contributed to intellectual awakening. ஓகே, 15ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இட்டலியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து அப்படிக்கெலாம் வந்து சேர்ந்தது. அண்ட் இந்த மூமெண்ட் என்ன பண்ணியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கிரியேட்டட் இன் இன்டெலெக்சுவல் அவேக்கனிங். அண்ட் இந்த திஸ் intellectual awakening, which was a result of revival of learning, which later came to be known as English Renaissance, என்ன பண்ணுச்சு, it start to revive learning in Italy. First எங்கே தான் ரெனைசான்ஸ் தொடங்கியது, ரெனைசான்ஸ் began in Italy. ரெனைசான்ஸ்னா RI ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெனைசான்ஸ் began in Italy. Okay, now அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, who were the chief proponents of Renaissance, people who were behind the screen, or who were very active during Renaissance time, or who were considered to be the pioneersனா the forerunners of or the foundation stone layers, and the அடிக்கல் நாட்டு வேலையை செஞ்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, one is Petrarch. Petrarch's sonnet in Boccaccio is known for his long poem. Okay, what is that? The Decameron. Okay, and the offshoot of this movement is called Italian humanism. And in the Renaissance, யார் சார் ஃபண்ட் பண்ணது, who funded this Renaissance movement அப்படின்னா, this movement, the Renaissance, was very much because of wealthy men like Florentine banker, okay, Cosimo de Medici, and his grandson Lorenzo the Magnificent. இவங்க ரெண்டு பேரும் they were the patrons அப்படின்னு சொன்னால் benefactors. Okay, they were patrons of the poetry. They were also called benefactors. Bene means doing good. Okay, and என்ன இருக்குது இந்த ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ரைட், லெட்ஸ் கெட் பேக். இந்த மூமெண்ட் என்ன பண்ணுச்சு, ரெனைசான்ஸ் வாட் டிட் இட் எய்ம் டு டூ அப்படின்னா, இட் எய்ம் டு unearth innumerable long forgotten treasures of Greek and Latin literature to light. அதனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, மக்கள் மறந்து போன க்ரீக் ட்ரெஷர்ஸையும் லாட்டின் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸையும் லைம் லைட்டுக்கு கொண்டு வர்றது தான் இந்த ரெனைசான்ஸினுடைய மெயின் ஃபோக்கஸ். சரி சார், அடுத்த என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have something called
we have something called how people from England, how they move to different places to learn something new. In the spirit to learn was found in the English scholars. எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னா they crossed the Alps to study at Padua, Bologna and Florence. அவங்க என்ன பண்ணாங்க, பிரெஞ்சு தேசத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணாங்க, they started learning and they were very much influenced by the culture of the land. The new learning also நியூ லேர்னிங் சென்டர்ஸும் தொடங்கப்பட்டது பிகாஸ் ஆஃப் ரெனைசான்ஸ். இட்டாலியன் ரெனைசான்ஸ் இங்கிலாண்டுக்கு வந்ததுனால என்னாச்சு, யூனிவர்சிட்டிஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த 15th century எண்டில் இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, டு பிகம் கிரேட் மென் அண்ட் விமென், தே வாண்டட் டு ட்ராவல் டு இட்டலி அட்லீஸ்ட் ஓன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், இன் ஆர்டர் டு ட்ரெயின் தேர் ஆர்ட்ஸ் ஸ்கில், அவங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்கில்லை அவங்க டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணுமா, தே வாண்டட் டு கோ டு இட்டாலியன். ஸோ மெனி இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் தே வென்ட் டு இட்டலி. ஓகே, அதற்கப்புறம் பாருங்கள் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் அ வெரி ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the invention of printing press also, the invention of printing press also contributed to the growth of prose and poetry. Contributed to the prose and poetry அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமாக யாரை பற்றி சொல்லணும், பிரிண்டிங் ப்ரெஸ்னாவே we should remember William Caxton, who set up his press at Westminster in 1476. And this man is the first English printer. Okay, very good. I think you teachers are noting down all these informations, and kindly do not miss even a single question from what is being taught. நான் நடத்துகிறேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறேன். என்ன, எக்ஸாமில் நம்ம நடத்தின விஷயம் அங்கே கொஷினாக வரும் பொழுது நீங்கள் அதை விடாமல் கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணணும். ஓகே, சரிங்களா? நவ் கம்மிங் டு தி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஹட்சன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் ஆஃப் த ஏர்லி ரெனைசான்ஸ் இன் இங்கிலாண்ட். இங்கிலாண்டில் ஏர்லி ரெனைசான்ஸ் இன் இங்கிலாண்ட் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கால்டு த டியூடர் பீரியட். ஓகே, த டியூடர் பீரியட். அந்த டியூடர் பீரியடில் என்ன நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, there was lot of splendid outburst of creative energy. நம்முடைய க்ரியேட்டிவ் எனர்ஜி ரொம்ப பெரிய அளவுக்கு அங்கே சப்மிட் பண்ணப்பட்டது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்குறாங்க. ஓகே, ஸ்ப்ளெண்டிட் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் எனர்ஜி. Now in prose, ஒரு ப்ரோஸை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹட்சன் என்ன சொல்கிறாரு, we find a little means no as yet that can be classed as general literature. இது ஜென்ரல் லிட்ரேச்சர் கேட்டகரியில் கொண்டு போகிற அளவுக்கு பெரிய ப்ரோஸ் ஒர்க் எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு சில இருந்தது அப்படின்னா, they were only translations. We have the famous Bible translations. யார், வில்லியம் டிண்டேல்ஸ் English New Testament translation in the year 1526. இது வந்து கொஷினாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது த கம்ப்ளீட் இங்கிலீஷ் பைபிள் ஆஃப் மைல்ஸ் கவர்டேல். டிண்டேல் பைபிள், கவர்டேல் பைபிள், அதனோட இயர் மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸாக கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், க்ராம்வெல்ஸ் Great Bible 1539. These three works, they exerted influence on the development of standard English prose. Standard English prose வர்றதுக்கு இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் மிகவும் உறுதுணையாக இருந்தன. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ரோஸ் ஒர்க் அப்படின்னா இட் இஸ் யூட்டோபியா. ஓகே, ரிட்டன் பை சர் தாமஸ் மூர் 1478 to 1535. அண்ட் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா
It is based on Plato's Republic, which represents an ideal state or society. Okay, and in the work பார்த்தீங்கன்னா it focuses on how a state should be, how a government should be, how religion should be, how there should be intellectual awakening அப்படிங்கிறத பற்றி சொல்கிற மாதிரி ஒரு ஒர்க் இருந்தது. சரி, இந்த ஒர்க் எப்போ எழுதப்பட்டது? எந்த ஒர்க் சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒர்க்? யூட்டோபியா. The work was written in Latin 1516, and then it did not enter English literature till 1551. எழுதப்பட்டது 1516, பட் 1551 1551 வருடம் வரைக்கும் அது யாருமே பெருசாக கண்டுக்கல. ஏன் அப்படின்னா இட் வாஸ் ஒரிஜினல் ரிட்டன் இன் லாட்டின். இங்கிலீஷ்மென் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் லாட்டின், பட் தேங்க்ஸ் டு ரால்ஃப் ராபின்சன், ஒரு ஃபேமஸான ரைட்டர், ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தார். அவர் பேர் ரால்ஃப் ராபின்சன். அவர் என்ன பண்ணார்? இன் 1551 he translated தாமஸ் மூர்ஸ் யூட்டோபியா இன்டு இங்கிலீஷ். அந்த இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் அப்படின்னா ரோஜர் ஆஷம். ஓகே, ரோஜர் ஆஷம் இஸ் a very important prose writer. Okay, and he is one of the earliest masters of original English prose. அவருடைய ஃபேமஸ் ஒர்க் என்னன்னு பாருங்கள். டாக்ஸிஃபிலிஸ் ஆர் ஸ்கூல் ஆஃப் ஷூட்டிங், which was written in English tongue. அவர் இந்த ஒர்க்கை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, he called it as a work written in English tongue for English men. And இந்த ரோஜர் ஆஷம் எழுதிய ஒரு எஜுகேஷ்னல் ட்ரீட்டீஸ், an educational work என்ன அப்படின்னா The School Master. And this work was published 2 years after his death by his widow. அப்போ this work was published in 1770. Okay, very good. Now we have one or two things to be discussed. Okay, அதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have some independent thinkers who wrote in Chaucerian style. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா Stephen Hawes. Stephen Hawes is a writer who wrote the famous work Pastime of Pleasure using old allegorical mode. Stephen Hawes அந்த ஒர்க்கு ஆத்தர் ஒர்க். அப்புறம் அது என்ன மோட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப அகெயின் அன் இமிட்டேட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் ஸ்கெல்டன். Okay, he started as a Chaucer, imitator of Chaucer, but then he came out his own satirical attacks on Cardinal Wolsey. அவர் வந்து என்ன பண்ணார்? கார்டினல் ஆல்சே அப்படிங்கிற ஒரு கார்டினல் என்ன பண்ணார்? he started developing his own style and he started satirizing that particular cardinal. ஒரு சர்ச் அஃபீஷியலை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு விகரஸ் ஸ்டைலில் ஒர்க் எழுதியிருந்தார். ஓகே, அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு 2 நேம்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த 16th century 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் சர் தாமஸ் வயட் 1503 to 1542, அதுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன். தென் ஹென்ரி ஹோவர்ட், த ஏர்ல் ஆஃப் சரே. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா தே வேர் வெரி மச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரெனைசான்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரெனைசான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், they drunk deep of Italian poetry and they brought that Italian concept into English literature. இவங்களை பற்றி புட்டானம் அப்படிங்கிற கிரிட்டிக் என்ன சொல்லியிருக்காரு? புட்டானம் இஸ் a critic. He has stated that these 2 men, Wyatt and Surrey, these writers were they were greatly polished. They greatly polished our rude and homely manners of vulgar poesy. From that it had been
before. என்ன சொல்கிறாரு, இவங்க வர்றதுக்கு முன்னாடி poetry was completely vulgar. But after the arrival of these two English writers, it became very polished. Earlier rude-ஆக இருந்தது, இப்போ polished ஆச்சு. சொன்னது புட்டேனம். Okay, and what is the special about Wyatt and Sarey அப்படின்னா, they introduced a love poetry which they called as amorist poetry into English. What is this amorist poetry அப்படின்னா, sonnet. Sonnet was from Italian soil. அங்கே இட்டாலியன் சாயிலில் சானட் அப்படிங்கும்போது இட் மீன்ஸ் a song or a little strain. அப்போ the main subject matter is love. அந்த லவ் போயட்ரியை கொண்டு வந்து இங்கிலீஷுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட பெருமை வந்து வயட் அண்ட் சரேவுக்கே சேரும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரே okay is okay, while Surrey in imitation of Italian model was the first English poet to use the unrhymed 10-syllabled verse which is called blank verse. அவர் என்ன பண்ணாரா, he actually translated 2 books of Aeneid. Aeneid யாருடையது, Virgil's. Virgil உடைய Aeneid ஒர்க்கை translate பண்ணது வந்து சரே. and அவர் என்ன பண்ணார், while translating Aeneid he used unrhymed iambic pentameter which is now known as blank verse. okay, now நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வயட் அண்ட் சரே they wrote songs and sonnets. they wrote songs and sonnets. ரெண்டு பேரும் சாங்ஸ் எழுதியிருக்காங்க, சானட்ஸ் எழுதியிருக்காங்க. and this collection which appeared in different time was collated by a publisher, a London based publisher, and it was published as Total's Miscellany. Total's Miscellany வந்து Wyatt உடைய sonnet and songs, Surrey உடைய sonnet and songs, and other anonymous writers உடைய songs. அது எல்லாமே ஒரு anthology தான் Total's Miscellany. When was it published? It was published in 1557. It was published in 1557. And with that we come to the end of this particular video. Dear teachers, again let me wish you a very happy and prosperous and joy-filled and wish-fulfilling new year. Keep preparing seriously for the exam because the days are closing in. நமக்கு இன்றைக்கி மாதம் தொடங்கி விட்டது. இந்த மாதம் கடகடன்னு ஓடிடும். அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த நாள்லேயும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ பி கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. I wish you all the very best. See you with another video.